ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் சார் ஏதோ இமெயில் வந்துடுது சார் எங்களுக்கு ஆஃபர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமிலேருந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 and 12 வரப்போ அவங்களுக்கு ஃபோக்கஸ்டு ஜேஇக்கு, நீட்டுக்கு, இல்லை ஐசருக்கு, இந்த கியூட்டுக்கு இந்த மாதிரிக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். படிக்கிறப்பையும் படிக்கலாம், இல்லை படிச்சுட்டு முடிச்சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 year ட்ராப் பண்ணியும் படிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்காக இப்போ வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ரைட், நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். கண்டென்ட் என்னென்னா, நம்ம இருக்கிறது வந்து iseradmissions.in இந்த வெப்சைட்டில் இருக்கும். இப்போ சில பேர் கால் பண்ணாங்க, சார் எங்களுக்கு வந்து என்ன அலாட் ஆகிருக்குன்னே தெரியல சார், எங்களுக்கு நாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணோம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா iseradmission 2025 கவுன்சிலிங் வில் ஸ்டார்ட் சூன் போட்டிருக்காங்க. அதனால் எந்த விதமான பதட்டமும் யாரும் பட தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, இதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுன்சிலிங் ரவுண்ட்ஸு சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸு, இதில் உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் கோர்ஸ் இருக்குது இல்லையா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸு, அது ஐஐடியில் அதுக்கான ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, அது வந்து போயிட்டுருக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலிமா. அது தனி கவுன்சிலிங். ஐசருக்கான அந்த 7 இன்ஸ்டியூஷனுக்கான கவுன்சிலிங் தனி, அதுக்கான டேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பிவேர் ஆஃப் ஃபேக் இமெயில் இன்ஃபர்மேஷன் பீயிங் சர்க்குலேட்டட் ரெக்கார்டிங் த அட்மிஷன் ஆஃபர்ஸ் டு ஐசர். ஐசருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்காக வந்து இமெயில்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிருக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ரைட்டா? ஆஃபர்ட் candidate can check their details only by logging into the official application portal using the user ID, application registration number and password. The candidate can download the offer letter and pay the seat acceptance fee using the details provided therein. புரியுதா? நீங்கள் வந்து இமெயிலில் வந்துருச்சு அது இதுன்னு யாரோ எனக்கு கூட கால் பண்ணாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசர் ஆப்டிடியூடுக்கு என்ன எக்ஸாம்ஸில் வைக்கிறப்ப லாகின் க்ரெடென்ஷியல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரு இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருக்கோம், இது ப்ளஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை ப்ராப்பராக லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்து அதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பாஸ்வேர்ட் த கேண்டிடேட் டவுன்லோட் த ஆஃபர் லெட்டர், உங்களுடைய ஆஃபர் லெட்டரை அதில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, பே த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ, எஸ்ஏஎஃப்னு சொல்லக்கூடிய சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் வேறு எந்த சைட்லேயும் போய் நீங்கள் பண்ணக்கூடாது. Once the first round of offers are made, necessary information will be made available on this website. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரவுண்டு 1 முடிக்கிறப்ப எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Only the candidates who have uploaded valid class 12 mark sheet on the application portal on or before, ஏற்கனவே வந்து +2 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கன்சிடர் வந்து கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, a candidate will get admission offer under the category that is declared by the candidate only if the valid category certificate is uploaded. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12th சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க கொடுத்த டேட்டில் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி அப்புறம் பிடபிள்யூ எல்லாம் இருக்காங்களா, இவங்களுடைய வேலிட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் என்ன சொல்லுறாங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான இது வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. The candidate have to complete all procedure only through the application portal. எது நீங்கள் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா தான் நீங்கள் ஐசருக்கு வந்து பண்ணணும். ரிக்வஸ்ட் த்ரூ இமெயில் ஆர் எனி அதர் மீன்ஸ் வில் நாட் பி கன்சிடர். எந்த விதமான இப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அனுப்புறது இமெயில் மூலமாவோ இல்லை கால் பண்ணி பேசுறதோ இது எல்லாத்தையும் வேலிட் இல்லைன்னு கொடுத்துறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 கொடுத்துருக்காங்க. ஓப்பன்ஸ் ஜூலை 21 5 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது, ஜூலை 26க்கு வந்து க்ளோஸ் ஆகுது. த அபவ் டேட்ஸ் ஆர் டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து 5 மணிலேருந்து க்ளோசஸ் ஆகஸ்ட் 5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து செகண்டு டென்டேட்டிவ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 8லேருந்து 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டும் வந்து டென்டேட்டிவ். தென் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16லேருந்து 5 PM
க்ளோசஸ் ஆகஸ்ட் 19 2025 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாமே க்ளோஸ்டு. ஏற்கனவே நம்மளுக்கு சாய்ஸ் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொன்னாங்களா, அது எல்லாத்தையும் வந்து முடிஞ்சு போச்சு ரைட்டா. போர்ட்டல் அப்புறமா 12th அது கொடுக்கறது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா iseradmission.in இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நீங்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய வெப்சைட்டு. எந்த விதமான கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணுமானா என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க 9176552121. ஓகேவா? தேங்க்யூ.